ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே 3 கிரகங்கள் இருக்கிறது. இது வரைக்கும் இருந்த உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இது இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியர் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆக நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அவர்கள் அமைவார்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறேன், கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத ட்ராவல் அதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் சுமார் கவனமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத நட்பு, ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோசித்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்து பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கவனம். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கால தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.